எப்படிமா பண்ணது? சாதத்தை இந்த மாதிரி உயிரினோட வச்சிடலாம். அப்புறம் இந்த எள்ளு, கருப்பு எள்ளு கூடாது, வெள்ளை எள்ளு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், உப்பு இவற்றை வந்து தனித்தனியாக மிதமான தீயில் வறுத்து பொடி செய்திருப்போம். வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, விருப்பப்பட்டால் முந்திரி, வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாமா? வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு அந்த வறுத்துட்டு அந்த மூணுத்தையும் இது ஃபர்ஸ்ட் வந்து ஆற வச்சு சாதம் நம்ம ஆற வச்சு விடுறோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் எள்ளு வந்து நம்ம தனித்தனியா வறுத்துக்கிறோம். எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், உப்பு தனித்தனியா வறுத்துட்டு அதான் சிம்ல வச்சு நம்ம வறுத்துக்கிறோம். வறுத்துனா பிறகு அதுக்கப்புறம் மிக்சியில வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எள்ள பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்னா போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்டில எண்ணெய் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எண்ணெய் வச்சிருக்கியா? கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிருக்க. ஸோ அப்ப என்ன பண்ணோம், இந்த சாதத்தை போட்டுட்டு அந்த பொடி இங்க நம்ம வறுத்து வச்ச பொடி இங்க இருக்கு. இந்த சாதத்தை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? போட்டதுனால உப்பு இருக்கு, தேவையில்லை. ஓகே 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 தேவையான அளவு பொடி போட்டுதான் நம்ம பொடி வச்சுட்டு நம்ம எப்பப்ப வேணுமோ கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி தானே. காரமாக இருந்தால் சாதம் ஆட் பண்ணிக்கலாம், காரம் கம்மியாக இருந்தால் பொடி சேர்த்துக்கணும். சரி ஓகே ஓகே எள்ளு சாதம் ரெடி ஆயிடுதா? இப்போ ரெடி ஆயிடுது. ஓகே நல்லா கலந்து விட்டுரும். இப்ப வெள்ளை எள்ளு தனித்தனியா வறுத்துக்கணும் எல்லாத்தையும். வெள்ளை எள்ளு முதல்ல வறுத்துக்கணும். தீயாத மிதமான தீயில வெள்ளை எடுத்து வெள்ளை எள்ளை வறுத்து பொடிச்சிடணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு, மிளகாய், உப்பு வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எல்லாத்தையும் போட்டு பொடியை நல்லா சேர்த்து கலந்துட்டு ஆற வைக்க சாத்துல பொடியை போட்டுட்டு தாளிச்சு வச்ச கடுகு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சாப்பிடலாம். விருப்பப்பட்டவர்கள் வத்தல் அப்புறம் பொறுத்து சாப்பிடலாம்.